கிறிஸ்துவன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலம் மீட்டு வனாந்தர வழியாய் வழிநடத்தி யோர்தானுக்கு அக்கறையிலும் யோர்தானுக்கு இக்கரையிலும் இருந்த சமபூமியை 12 கோத்திரங்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார். மோசேயின் காலத்திற்கு பின்பாக யோசுவா தொடர்ந்த பணியை செய்தார். யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே வரும்போது மோசே வனாந்திரத்திலே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறதற்கு நாட்கள் சென்றதுதான். அவர்கள் ஜனங்களுடைய காதுகளில் இருந்த கழுத்துகளில் இருந்த எல்லா நகைகளையும் வாங்கி தங்கத்தினாலே ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதித்தார். அதனால தான் கேட்கிறார், நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் ஆராதித்த கன்றுக்குட்டியை ஆராதிப்பீர்களோ? இல்லைன்னா எமோரியர்கள் ஆராதித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே. நீ கன்றுக்குட்டியை சேவிக்கிறியோ வேற ஏதாவது ரூபங்களை சேவிப்பியோ எனக்கு தெரியாது. ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். பாருங்க 21ஆம் வசனம். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. ஜனங்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். அதனால யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை தான் சாட்சி. உடனே ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களே. ஆமா, வேற சாட்சி கிடையாது. நம்ம வாயில இருந்து பிறக்கிற வார்த்தை தான் சாட்சி. அல்லேலூயா. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம சில கேள்விகளை கேட்போம். அப்போ கேள்விகளை கேட்டாதான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போ புரியுது? அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு சாட்சி. அந்த வார்த்தை தான் உங்கள் பக்கத்தில் எப்போ நிற்கும். பாஸ்டர் வர வேண்டியதில்லை, சபையாரும் வர வேண்டியதில்லை. ஞானஸ்தானம் எடுக்கும்போது போதகர் கேட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் சொன்ன பதில் தான் உங்களுக்கு சாட்சி. இப்படி ஒவ்வொரு காரியமும் வார்த்தை தான் நமக்கு சாட்சி ஆயிரும்.
அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதை மனதிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நற்கரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறோமா என்பதற்கு நீங்களே சாட்சி. அவங்க ஒவ்வொருத்தரும் தான் சாட்சி. அல்லேலூயா. அதனால தான் இங்கே யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வேன். உடனே ஜனங்கள் எல்லாம் நாங்களும் கர்த்தரையே செய்வோம். அப்பதான் சொல்றார், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கு. என்னுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவோ ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். அந்த ஜபந்தான் நமக்கு சாட்சிகள். அல்லேலூயா. கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது. வேதத்திலே கூட எத்தனையோ பேர் எப்படியோ நடந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதங்களை என்ன செய்யல, சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. அதனால நாமும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நாளைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பும் கிருபைவரங்களும் மாறாதவைகளாயிருக்கும். அவருடைய அழைப்பு மாறாதா இருக்கு. நம்ம ஒருவரையும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடியால் அழைப்பு மாறாது. என்றும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நாம். அல்லேலூயா. என்றும் இயேசுவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருப்பது போல என்றும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தயவுள்ள தேவனாய் இருக்கிறது போல நாமும் என்றும் தயவுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாம் என்றும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனம். கொலோசியர், நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே அறிவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே கர்த்தராகிய சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். கர்த்தராகிய இயேசுவை நாம் சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவோம். பாருங்க, ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப தகப்பன் வயதாகிற காலத்திலே அவருக்கு இருக்க சுதந்திரத்தை, அவருக்கு இருக்க சொத்தை 5 பிள்ளைகளுக்கும் பாகம் பிரித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. முன்னாலே எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க, பங்கு கொடுக்கறது மாதிரி சட்டம் வந்து போச்சு. ஆனாலும் கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாரும் மனசாட்சியின்படி தங்கள் தகப்பனார் தாயுடைய விருப்பத்தின்படி நடக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்திலே பிரச்சனை இல்லாமல் இருக்கும், குடும்பத்திலே சண்டை இல்லாமல் இருக்கும், குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறும். அப்ப வானமும் பூமியும்
எல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்ப நமக்கு அதுல இருந்து பங்கை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தரை என்ன செய்யணும்? சேவிக்கணும். கர்த்தருக்கு வேலை செய்யணும். நமக்கு கொடுக்கப்பட்டதன்படி, நம்முடைய திராணியின்படி நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அல்லேலூயா. அதனாலதான் பலனை பெறுவீர்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநேக சபைகளிலே பல காணிக்கைகளை எடுப்பார்கள். கேள்விப்பட்டிருக்கிற 5 காணிக்கை கூட என்ன செய்யறாங்களாம்? எடுக்கிறாங்க. சரி, அந்த 5 காணிக்கை எடுப்பதனாலே ஜனங்களுக்கு என்ன செய்கிறது? சோர்வு வருகிறது. அவர்கள் தாங்கள் தசவாகங்களையும் காணிக்கைகளையும் மொத்தமாய் கொடுத்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் திரும்ப 5 காணிக்கை எடுத்து அவங்களுக்கு சோர்வு வராம என்ன வரும்? சோர்வு வரும், கோபம் வரும். அல்லேலூயா. தசவாகத்தை எல்லாம் வாங்கி மூட்டையில கட்டி போட்டு வச்சுக்கொண்டு திரும்ப காணிக்கை கூட வட இந்தியா ஊழியத்தை கூட, மிஷினரி ஊழியத்தை கூட, காம்பவுண்டு கட்டுறதுக்கு கூட, மொட்டை மாடியில் கூரை கட்டுறதுக்கு கூட இப்படி காணிக்கை வாங்குறான். அல்லேலூயா. சரி, இது ஏன் சொன்னா என்னன்னா, ஒரு வேலை செய்கிறதற்கு உங்களுக்கு மனது இருந்தால் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எத்தனை காணிக்கை கட்டாலும் ஒரு 100 ரூபாயை மொத்தமாக போடுவீங்க. 5 தடவை 6 தடவை காணிக்கை எடுத்தா 100 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, சில்லறை மாற்றி வச்சிருப்போம். அல்லேலூயா. கடைசியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 20 ரூபா மிச்சமாக இருக்கும். பஸ்ஸுக்கு 20 ரூபா மிச்சமாயிரும். அல்லேலூயா. அப்படிதானே? இப்போ நம்ம காணிக்கை எடுக்கிறோம், இல்லை எடுக்காம இருக்கிறோம். ஆனால் காணிக்கை பட்டியில் நீங்கள் என்ன செய்றீங்க? காணிக்கை போடுறீங்க. நான் ஒரு 5 தடவை காணிக்கை எடுத்தா நீங்கள் அந்த காணிக்கை பட்டியில் கேட்காம போட்டுக்கிற அந்த காணிக்கை என்ன பண்ணுவீங்க? சில்லறை மாற்றி எத்தனை காணிக்கை வேணுமா நீங்கள் எடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு காணிக்கைக்கும் பையில் காணிக்கை வரும். அப்படி தானே? ஊழியக்காரர்களுக்கு அவ்வளோ ஞானம், புத்தி, அறிவு, மூளை வேலை செய்யும் போது அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புத்தி, அறிவு, ஞானம் வேலை செய்யாமலா போகும்? அல்லேலூயா. இப்படி இன்றைக்கு நிறைய காரியங்களை நிறைய ஆண்டோடைய ஊழியர்கள் செய்து கொண்டார். அதனாலதான் சொல்லப்படுறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய். நீங்க மொத்தமா போட்டாலும் சரி, சில்லறை மாற்றி போட்டாலும் சரி, அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும். அப்படி செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம் தானா வரும். அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு. நாம் காணிக்கை பட்டியல போடுகிறது நம்முடைய ஆகாரம். நாம் ஒருவேளை சாப்பிடுகிறத தான் குறைச்சி என்ன செய்யறோம்? காணிக்கை பட்டியல போடு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு சொல்லுகிறார், அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க. அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி அளந்து மடியிலே போடுவார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் போட்டிருப்போம். இப்ப அவர் அதை என்ன செய்கிறார்? அமுக்குறார், குலுக்குகிறார், மரக்கால் சரிந்து விழும்படி அளந்து நம்முடைய மடியிலே போடுவார். அல்லேலூயா. அதனால நாம் பலனை பெறுகிறோம். கர்த்தரை சேவிப்பதனால்
கர்த்தருக்கு கொடுப்பதனால் அதற்குரிய பலனை பெறுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 2 சங்கீதம் 11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே சேவிக்கணும். கொடுக்கிற ஒரு சேவை. இப்ப எப்படி சேவிக்கணும்? பயத்துடனே சேவிக்கணும். பயம் வேணும். ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆராதிக்க வேண்டுமே என்ற பயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12 அதிகாரம் 28 எபிரேயர் 12 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அப்போ இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற நமக்கு ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் தருகிறார். அசைவில்லாத ராஜ்யம். பாருங்க, இப்ப நம்ம இருக்கிற ராஜ்யம் என்ன செய்கிறது? அசைகிறது. காசாலே ஒரு யுத்தம் நடந்தது, உக்ரைன்லேயே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் மேல என்ன செய்கிறது? ஒரு யுத்தம் போட்டு அசையுது. ராஜ்யங்கள் அசையுது. அவர்கள் எங்கேயே குண்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. நேற்றைக்கு பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டாங்களாம். 85 பிள்ளைங்க மரித்து போனார்களாம். அல்லேலூயா. இந்த யுத்தம் ஏன் நடக்கிறது? அணு ஆயுதங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஐநா சபையில் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் என்று என்ன செய்யணும்? ஒரு ஒப்பந்தம் பண்ணணும். ஆனால் அதுக்கு ஈரான் சொல்லுகிறது, நான் அப்படி ஒப்பந்தம் பண்ண மாட்டேன். நான் நிறைய அணுக்குண்டெல்லாம் செய்வேன். நிறைய அணுக்குண்டெல்லாம் என்ன செய்வேன். எனக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் மேல போடுவேன். இந்தியா அணுக்குண்டு செய்து வைத்திருக்கிறது, பாகிஸ்தான் அணுக்குண்டு செய்து வைத்திருக்கிறது, ஜப்பான் அணுக்குண்டு செய்து வைத்திருக்கிறது, இஸ்ரேல் அணுக்குண்டு செய்து வைத்திருக்கிறது, இங்கிலாந்து போன்ற நாடுகள் அணுக்குண்டு செய்து வைத்திருக்கிறது. எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் அணுகுண்டு செய்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால அணுகுண்டு என்ன செய்யணும்? நீ செய்தாலும் கூட என் தலையிலே யாரும் அணுகுண்டு போடுவதற்கு ஒன்றாக நான் என்ன செய்ய மாட்டேன். யார் தலையிலே அணுகுண்டு போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். அதை நான் செய்ய மாட்டேன். 1945 2வது உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்கா ஜப்பான் மேல, ஜப்பான்ல உள்ள நாகசாகி குரோஷிமா என்ற 2 பெரிய பட்டணங்கள் மேல, அப்பவே அது பெரிய பட்டணம், நம்ம சென்னை பட்டணம் போல, மும்பை பட்டணம் போல 2 பட்டணங்கள் மேலே என்ன பண்ணாங்க? குண்டு போட்டாங்க. அங்கே அன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மரித்தார்கள். அந்த குண்டின் வாசனையை சுவாசித்தவர்கள் மனநோயாளிகளாகவும் பலவித நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் ஆனார். அதனால அதிலே இருந்து ஒரு ஒப்பந்தம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. யார் அணுகுண்டு தயாரித்தாலும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன செய்யணும்? கையெழுத்து. அல்லேலூயா. இந்தியா மேல யாராவது அணுகுண்டு போட்டா இந்தியா என்ன செய்யலாம்? போடலாம். ஆனா அது வரைக்கும் இந்தியா என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. அப்படி ஈரான் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட மறுப்பதனால், நான் இஸ்ரேல் மேல அணுகுண்டு போடுவேன் என்று பிடிவாதம் பண்ணுகிறதுனால் இஸ்ரேல் விடிய விடிய குண்டு போடுகிறது ஈரான் மேல. இவங்களும் இஸ்ரேல் மேல என்ன செய்யறாங்க? குண்டு போட்டு கொண்டே இருக்கிறாங்க.
அதனால அமெரிக்கா இப்போ இஸ்ரேலுக்கு உதவியாக வந்து அமெரிக்காவும் பேத செய்கிறது, குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்திலே இருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக கோகு மாகோக் எல்லாம் போவாங்களாம். அதாவது ரஷ்யாவும் ரஷ்யாவை சேர்ந்த கூட்டாளிகள் அத்தனை பேரும். அப்பொழுது தென் தேசத்திலிருந்து அவன் பறந்து வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிதான் அமெரிக்கா பறந்து வந்து நிற்கிறது. இதை ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இழவைகளை அறிந்து விட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் அசைவம், நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி என்ன செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து என்ன பண்ண வேண்டும்? கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். பிரியமான ஆராதனை தேவனுக்கு. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சபடி எவ்வளவோ லோன் வாங்கி இடம் வாங்குறாங்க, லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க. ஹல்லேலூயா. அதுவே ஒரு நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாதபடிக்கு போராட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வீட்டில் எல்லாம் குண்டு விழுந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இதே மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் இருக்கும். அல்லேலூயா. ஈரான் ஆனாலும் சரி, ஈராக் ஆனாலும் சரி, இஸ்ரேல் ஆனாலும் சரி, குண்டு விழுந்துச்சு தண்ணி என்ன மரணம் ஒரு பக்கம், மறுபக்கம் வீடு இல்லாமல் போகும். அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகம் அசைகிற உலகமாக இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் ஒரு பக்கம் வருகிறது. அல்லேலூயா. யுத்தத்தினாலே பூமி குலுங்குகிறது, நடுங்குகிறது. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக நாம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றுமில்லாத ஒரு ராஜ்யத்தை பெறுவதற்கு காத்திருக்கிறதா பயத்தோடும் பக்தியோடும். ஆமா, பயம் வேணும், பக்தி வேணும். தேவனுக்கு ஆமா, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். ஏதோ கைவீசம்மா கைவீசு, சர்ச்சுக்கு போகலாம் கைவீசன்னு வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரியமாய் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு அல்ல. தேவனுக்கு பிரியமானது 100 இருக்கு. ஆனா ஊழியக்காரங்க எல்லாம் அதுல 1 2 தான் என்ன செய்யறோம்? ஊழியக்காரங்க எத்தனை கடைபிடிக்கிறோம்? 1 2. இன்னும் 98 இருக்கு. ஊழியக்காரருக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்குது. அதான் பிரியமான. ஆனா ஊழியக்காரங்க செய்கிற அந்த 1 2 ஆராதனைக்கு நமக்கு என்ன வருகிறது? மனச்சோர்வு வருகிறது. பெருதான் வரலையா? மனச்சோர்வு வருகிறது, கஷ்டம் வருகிறது. இப்படி பாஸ்டர் நம்ம போட்டு உத்தரவுப்படுத்துகிறாரேன்னு எல்லாம் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி வேண்டாம். நீங்க கவலையும் பட வேண்டாம், கஷ்டத்தையும் பட வேண்டாம், எதுவும் பட வேண்டாம். அசைவில்லாத ராஜ்யத்தை வரப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறோம் என்று நல்ல எண்ணம் உள்ள நமக்கு. பக்தி உள்ளவனை தேவன், பக்தி உள்ளவன் தேவன் நமக்காக. ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளில் எல்லாம் ஆயிரமான விசுவாசிகள் ஆராதிக்கிறார்கள். நமக்கே மனசுக்கு சங்கடமா இருக்கிறது. அங்கெல்லாம் நிறைய பேர் போறாங்களே, நம்ம சபைக்கு கொஞ்சம் பேர் வராங்களே அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன், பக்தி உள்ளவன் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். பக்தியோடு இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறது இல்லை. பக்தி உள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களை தமக்காக. அல்லேலூயா. அப்ப அதனால நீங்க பக்தியோடு தேவனை சேவிக்கும் போது
அசைவில்லாத ராஜ்யத்தை தருவார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்களும் அப்படியே சேவிப்போம். அப்போ உங்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், கர்த்தரை பயத்துடனே சேவிங்கள். பயத்துடனே சேவிக்கும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. பயத்தோடு ஆராதிக்கும் போது, பயத்தோடு சேவிக்கும் போது தேவன் நமக்கு என்ன தருவார்? அசைவில்லாத ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரம், கைவேலை அல்லாத ஒரு வீடு அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அதையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நான் என்ன செய்வேன்? வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லுகிறார். நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவென்று, ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினவென்று, நான் போய் அசைவில்லாத ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணினவென்று, கட்டி எழுப்பினவென்று, நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி. ஆமா, அசைவில்லாத ராஜ்யத்தை கட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் தேவன் திரும்பவும் என்ன செய்வாரு? அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு. அல்லேலூயா. பாட்டுல இயேசுராஜன் மேக மீதில் பாடுங்க பார்க்கலாம். அப்ப ஆயத்தம் உள்ளவர்களை ஆகாயம் சேர்க்க அவரே வாரார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? அசைவில்லாத ராஜ்யத்தை வரும்படிக்கு ஆண்டவரை சேவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சேவை செய்யணும். அதனால எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யணும். அதனால அநேக நாட்களுக்கு பின்பு நமக்கு என்ன கிடைக்கும்? சிலையும் சீக்கிரம் கிடைச்சாலும் கிடைக்கும், சிலையுமே அநேக நாள் கழிச்சு. ஒரு 30 வருடத்துக்கு, சுமார் 30 வருஷத்துக்கு மேலாக ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர் வந்திருந்தார். மைக் இவான்சன் ஒரு ஊழியக்காரர். எனக்கு அந்த பேரு மைக் இவான்சன் நல்லா பிடிச்சது. அதனால என் பேரனுக்கு டேன் இவான்சன் பண்ணி பேர் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவரு பிரசங்கம் பண்ணும்போது, உங்க பாக்கெட்ல இருக்க பெரிய நோட்டை என்ன செய்யுங்க? காணிக்க போடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கிட்ட நானே என் நண்பன் பெயர் தான் இருந்தது, ஒரே ஒரு நோட்டு. அல்லேலூயா. ஒரு 20 ரூபா நோட்டு இருந்து, அது வண்டிக்கு பெட்ரோல் போடக்கன்னு வச்சிருந்த 20 ரூபா. சரி, என்ன பண்றது? விசுவாசத்தோட அந்த 20 ரூபாயை எடுத்து என்ன பண்ணியாச்சு? காணிக்க போட்டாங்க. ஆனா தேவ கிருபை பாருங்க, நிஜமாகவே அதிசயம். என்ன அதிசயம் தான், வீட்டுக்கு வாரது வரைக்கும் வண்டி ஓடிட்டே தான் இருந்தது. அல்லேலூயா. இதே மாதிரி ஒருவேளை அப்படி அந்த வண்டி ஓடாம வழியில நின்னாலும் தேவனை விசுவாசிப்பதிலே நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆனா எனக்கு அன்றைக்கு எனக்கு நண்பனுக்கு நடந்த அதிசயம், அங்க இருந்த அந்த காசை காணிக்க போட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பணும். சுமார் 25 கிலோமீட்டர் இருந்த பெட்ரோலிலே வண்டி ஓடிச்சு. அது எவ்வளவு இருந்தன்னு தெரியாது. எப்பவும் ரிசர்வ்ல தான் வண்டி ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதனாலே நமக்கு மிகுந்த பலன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நதிக்கு அப்புறம் உள்ள தெய்வங்களை சேவிப்பீர்களோ,
நதிக்கு இப்புறம் எமோரியர்கள் சேவித்த தெய்வங்களை செய்தீர்கள். உடனே ஜனங்கள் சொன்னார்கள், நாங்களும் கர்த்தரையே செய்வோம். அப்ப இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சாட்சி. அல்லேலூயா. அதில் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் கர்த்தரையே சேவிக்கணும். நாமும் கர்த்தரையே சேவிக்கணும். வேதமீதில் இயேசுராஜன் சீக்கிரம் வர இருக்கிறார். ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க. அதனாலதாம இயேசுவைத்தான் சேவிக்க வேண்டும். எந்த நிலைமையிலும் இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அல்லேலூயா. நோவாவின் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமா. நோவாவின் காலத்திலே எவ்வளவு பேர் இருந்தார்களோ அவர்களில நோவா மட்டும்தான் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அதனால நோவா தேவனோட எப்படி இருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தான்? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து. அப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடினால் தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. வேதத்துல 2 பேரை தான் தேவன் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். அப்படியே எலியாவையும் தேவன் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. எலியாவை சுழல் காட்டினால் அக்கினி ரதங்கள் வந்து அப்படியே நெஞ்சது எடுத்துக்கொண்டு போச்சு. ஆனா ஏனோக்கை எப்படி எடுத்துக்கொண்டதுன்னு சொல்லல, கர்த்தர் எடுத்துக்கொண்டாருன்னு. அதே போல மோசேயை தேவன் அடக்கம் பண்ணினாருன்னு. பாருங்க, வேதம் எவ்வளவு காரியம், எப்படிப்பட்ட பரிசுத்த ஆண்களுக்கு எவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறது. அப்ப நோவாவின் காலத்திலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா. ஆனா ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? வாசிங்க தொடர்ந்து. நோவா சேம் ஆம் யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி சீர்கெட்டதா இருந்தது. அல்லேலூயா. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் சீர்கேடானவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும். சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சீர்கேடானவர்களாக தான் இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நோவாவின் காலத்தில் நடந்தது போலதான் மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். அல்லேலூயா. அப்ப இங்கே நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். ஆனா பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பூமியிலிருந்து எல்லாரும் தங்கள் வழியை என்னஞ்சாங்க? கெடுத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க 14ஆம் வசனம். நீ கொப்பையர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அவைகளை உண்டு பண்ணி. ஆமா, பாருங்க, நமக்கு தெரிஞ்ச கதை தான் இது. கொப்பையர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பும் கீழ் பூசி என்ன செய்யணும்? தண்ணி உள்ள போகாதபடிக்கு சூப்பரா அதை செய். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நோவாவை அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க? வேலைக்குள்ளே போங்க. ஜீவராசிகளை ஆண்டவர் சொன்னா ஜீவராசிகளும் உள்ளே போனார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? மழையை பெய்ய வைத்தார். அல்லேலூயா. வானம் மதகை திறந்தது, பூமி மதகை திறந்தது. அல்லேலூயா. பூமியில ஒண்ணுமே காணல. ஜீவ ஜந்துக்கள் அத்தனையும் அழிந்து போனது என்று. அப்போ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சஞ்சரியம் சேவிப்பதினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் சஞ்சரிப்பதனால், அவரோடு கூட நடப்பதனால் தேவன் நம்மை நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர்கள் எனக்கு பாத்திரவான்களானவர் யாழ்வன் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார். அப்ப கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் வேதத்தின் படியாய் வெண்வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட நடக்கிறவர்களை தேவன் என்ன செய்வார்? பாதுகாப்பார். அவர்களை அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. நீ என்ன செய்? நீயும் குடும்பத்தாரும் வேலைக்குள்ள என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவரே தான் வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணின பின்பு என்ன செய்வார்? மறுபடியும் வருவார். அதனால் அவரை சேவிப்பதனால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, இந்த உலகத்திலே நிறைய கஷ்டங்கள் உண்டு, இந்த உலகத்திலே வியாதிகள் உண்டு, இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா நீ இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறவனாயிருந்தார், அவர் மறுபடியும் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. மறுபடியும் வருவார். அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யோசுவா சொன்ன வார்த்தையை தான் அடிக்கடி தானே செய்யணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செய்வார். நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பொருத்தனை பண்ணி கொள்ளணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செய்வேன். நாங்க வேற யாரையும் சேவிக்க மாட்டோம், வேற யாரையும் தொழுது கொள்ள மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்வோம் என்று பொருத்தனை பண்ணி கொண்டு தான் நீங்க கடந்து போகணும். அதனால நான் எழும்பி நில்லுங்க, நெஞ்சில கை வைங்க, தலையில கை வைங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் நெஞ்சில கை வச்சு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாங்க. நிறைய பேர் தலையில கை வச்சு மூளை குழம்பி செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால அந்த பாவத்தை நான் என்ன செய்யறது இல்லை, செய்யறது. அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இல்லை நான் ரொம்ப சின்ன ஊழியக்காரன். அல்லேலூயா. அதனால எந்த கெடுதியும் உங்களுக்கு செய்ய போறதில்லை. அல்லேலூயா. அடுத்தபடியாகி பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள எல்லாவற்றையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அல்லேலூயா. இது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்த ஒரு சேவை, வேலை. அல்லேலூயா. இப்போ வேவு பார்க்க வந்தவர்களை ராகாப் என்னும் வேசி, அவ ஆறு வேதமே சொல்லுகிறது, வேசி வேசி வேசி. அப்ப கல்யாணம் ஆகாத ஒரு வேசி. அல்லேலூயா. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ஒரு வேசித்தனம் பண்ண ஒருத்தையை கையும் களவுமாக பிடித்து மோசேயின் பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று துரத்தி கொண்டு வர்றாங்க இயேசு கிட்ட. அல்லேலூயா. அப்ப இயேசு கிட்ட சொல்றாங்க, இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கையெழு. ஒருத்தனங்கல்லால என்ன செய்யல. அந்த வேசி யாரு? லாசருவனுடைய சகோதரி தான். அல்லேலூயா. ஆனால் அவள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட போது அவர்கள் வீட்டிலே ஆண்டவர் பூஜனம் பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய வீட்டுக்காக கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த ராகாப் என்ற வேசி அந்த வேவுகாரர்களை என்ன செய்து வைத்தாள்?
ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால பாருங்க, மத்தேயு 1:5 வாசிங்க. நிறைய வசனம் இருக்கு, கொஞ்சம் தான் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1. சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். போவாஸ் கதை நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. போவாசை யார் பெற்றது? இந்த ராகா பெண்ணை வயசு. ஏன் அவ இஸ்ரேல் குடும்பத்தில் சொந்தக்காரியானா? இஸ்ரவேல் வேவுகாரரை பாதுகாக்கிற சேவையை செய்தாள். ஹல்லேலூயா. அதனால சல்மான் அவளை கல்யாணம் பண்ணி அவனுக்கு போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றாள். ஹல்லேலூயா. ரூத்தின் காரியங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மோவாபிய ஸ்திரீ. நீ எந்த ராஜ்யத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாக இருந்தால், உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, கொர்நேலியு 10 அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 1 வாசி. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி எப்பொழுதும் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவ பக்தி உள்ளவனாகவும். இப்ப உள்ள 100க்கு அதிபதிகளானாலும் சரி, காவல்துறையினர் ஆனாலும் சரி, எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இயேசுநாதனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜனமங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்தையில் வந்து எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவ பக்தி உள்ளவனாக கர்த்தராகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறவன் அவன் இத்தாலியா பட்டாளத்துல இருந்தான்னு வேதம் இருக்கு. ஹல்லேலூயா. அவன் எப்ப பார்த்தாலும் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து நல்ல தான தர்மங்கள் பண்ணுகிற ஒரு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப தேவதூதன் ஒரு நாள் திடீரென்னு அங்க வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தேவதூதன் வந்து நிற்கிறத பார்த்தா என்ன நடக்கும்? தேவதூதன் எப்படி இருப்பான்? ஒரு 60 அடி உயரம் குறைஞ்சதா இருக்குமா? ஹல்லேலூயா. அவனுக்கு எத்தனை இறக்கை இருக்கும்? 6 இறக்கை இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி பறந்து வந்து அப்படி நம்ம முன்னா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு வேளை நினைப்பீங்க நம்ம ரூமுக்குள்ள நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ரூமுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, தேவதூதன் வந்து வெளியே நின்னாலும் நமக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அப்ப தேவதூதன் அங்க நிற்கிறான். இவன் என்ன பண்ணா? பயந்தான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? நம்மவும் பயப்படுவோமா சிரிப்போமா? பயப்படும். தானியேல் கூட பயந்தாண்டதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த ரூபத்தை பார்த்தால் நாம் பயந்துருவோம். அப்போ அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். தேவபக்தி உள்ளவன் ஆனதுனால சாவாம உயிரோட இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்தையில் வந்து எட்டியது. அடுத்த வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதற்றராகிய சீமோன் என்னும் ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது.
நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா இவன் அந்நிய தேசத்து மனுஷன், யூத மனுஷன் கிடையாது. ஆனா ஜெபம் பண்ணுகிறான், தான தர்மம் பண்ணுகிறான், தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். அதனால ஆண்டவர் ஒரு தேவதூதனை அங்க என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறியாத, கர்த்தராகிய தேவனை அறியாத அந்த கொர்நேலியை பார்த்து நம்ம எல்லாம் வெட்கப்படணும். அல்லேலூயா. கொர்நேலியை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அவன் எப்படி இருந்தான்? தேவபக்தி, அப்புறம் தான தர்மம் பண்றவனா இருந்தான். நம்ம தேவபக்தி எங்க இருக்கு? நம்முடைய தான தர்மம் எங்க இருக்கு? நாம காணிக்க கொடுக்கறது எங்க இருக்குது? அவன் எப்பொழுது தேவனை நோக்கி நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? என்னையும் சேர்த்தான் சொல்றோம். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? நம்ம எல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கொர்நேலி போற ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாம் செய்ய முடியாது, போக முடியாது, தகுதி இல்லை. சும்மா ஏதோ பாட்டு பாடிக்கொண்டு இருந்தா முடியாது. ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைங்களை சரியா வளர்க்க தெரியல, நம்ம எங்க பரலோக ராஜ்யம் போறது? அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். நல்ல உஷாரா இருங்க. அல்லேலூயா. அடுத்து 32ஆம் வசனத்துல வாங்க, எல்லாம் வாசிக்க முடியாது, உங்களுக்கு டைம் இல்லை. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமானை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் 16 ஆகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான். அல்லேலூயா. இப்ப இயேசுநாதர் பேச முடியாது, அவன் பேசுவான் என்று காட்டி விடுவார். அல்லேலூயா. நிறைய பேர் இயேசுநாதர் வந்து பேசினாருங்கிறாங்க. நான் உட்கார்ந்துருக்கும் என கட்ட பேசினார், மனைவி சமையல் பண்ணி கொண்டிருக்கும் மனைவிட்ட பேசினார், பையன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பையன்கிட்ட என்ன கதை விடுறாங்க பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப மோசமான கதை. டோப்பா தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கதை விடுறாங்க. அல்லேலூயா. நாளுக்கு ஒரு டோப்பா, நாளுக்கு ஒரு மீசையை வச்சுட்டு நல்ல கதை விடுறான்னு. அவங்களும் பரலோகராஜ்யம் போக முடியாது. அவங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒருத்தன் என்ன செய்ய முடியாது? பரலோகம் போகும். சரி, நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் சீமோனை தேடு. அவனை என்ன செய்யணும்? தேடணும். சும்மா அங்க பார்த்தா எத்தனையோ சீமோன். அவன் யாருக்கு வீட்டில் தங்கி இருக்கிறான்? அவனும் சீமோன், இவனும் சீமோன். எத்தனை சீமோன் அங்க இருப்பாங்கன்னு தெரியல. என்னால நீ பேதுரு என்று மறுபேர் ஒன்றுள்ள சீமோனை தேடி வரவழை. அவன் உன்னோட என்ன செய்வான்? பேசுவான். அவன் வந்து என்ன பண்றான் பாருங்க. 35 வசனம். எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். அவன் வந்து பேசுறான். எந்த ஜன ஆனாலும் சரி, எந்த ஜாதியானாலும் சரி, அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமா. எந்த ஜனானாலும் சரி, நீ தாழ்ந்த ஜனமா உயர்ந்த ஜனமா அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒன்றும் கிடையாது. உலகத்துல இருக்கும். உலகத்துல தாழ்ந்தவர்களை உயர்த்தி அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது சலுகைகள் கொடுப்பாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல சலுகை கிடையாது. தாழ்ந்த வேணாலும் சரி, உயர்ந்த வேணாலும் சரி, எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கு நடந்த சங்கதி இதுவே. அல்லேலூயா. யூதேயா தேசம் எங்கு நடந்த சங்கதி அப்படின்னாங்க. அல்லேலூயா. சரி, 42 வாசிங்க.
அன்றி அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் எந்த ஜாதியில இருந்தாலும் சரி, எந்த பாசையில பேசுறவனா இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பேசின போது நடந்தது பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. தீர்க்கதரிசனம் சொல்வாரே தீர்க்கதரிசனம் சொல்வாரே வல்லமை ஆவியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை நரத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை 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 தேவை தேவா வல்லமை தாரும் தேவை தேவா ஏபோ தாரும் தேவா தேவை தேவா ஏபோ தாரும் தேவா. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கின போது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதரோடு கூட வந்திருந்த பெருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் ஒளிந்திரளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி ஆமா இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனிடத்துல ஞானஸ்நானம் பெற்றார். கரையில ஏறி ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினார். அல்லேலூயா. இங்க என்னன்னா பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குறார். வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தவர்கள் உடனே பேதுரு சொல்லுகிறான், நாமளோ ஞானஸ்நானம் எடுத்து ஜெபம் பண்ண போதுதான் என்னாச்சு, பரிசுத்த ஆவி வந்தது. இவங்க வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம ஞானஸ்நானத்தை எப்படி விலைக்கு வைக்க முடியும்? அவன் எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த வார்த்தை பேசுறவனோ முக்கியம் கிடையாது. உடனே அவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சான், ஞானஸ்நானம் கொடுப்பான். அல்லேலூயா. அந்த கொர்நேலியுடைய தேவபக்தியும் தான தர்மமும் ஜபமும் தான் நமக்கு ஞானஸ்நானம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப புறஜாதிகளுக்கு தகப்பனாகவே இருந்திருக்கிறான், ஆவிக்குரிய தகப்பனாக கொர்நேலி இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அதனால வார்த்தையை கேட்ட போது உங்களுக்கு என்ன வரணும்,
வார்த்தையை கேட்கும் போது பரிசுத்தாவி உங்கள் மேல் ஞானசானம் எடுத்தவங்க நல்ல சரி, ஞானசானம் எடுக்காதவங்க எல்லார் மேலும் பரிசுத்தாவியானவர் என்ன செய்யணும்? இறங்கணும். இறங்கல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பரிசுத்தாவி இறங்கல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் செய்தியின் நேரம் முடிந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தராகிய இயேசுவை சேவிப்பதனாலே மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. கொர்நேலியுவை சேவித்தாலும் சரி, எந்த ஊர்காரன் சேவித்தாலும் சரி, எந்த நாட்டில் இருக்கிறவன் சேவித்தாலும் சரி, நீங்கள் சேவித்தாலும் சரி, நான் சேவித்தாலும் சரி, மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்பா பிதாவே பரிசுத்தாவியானவரே சபா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை செய்வோம். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களும் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம். நல்ல ஒரு சாட்சி அங்கே ஏற்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒரு விஷயம், நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் என்ற ஒரு நல்ல சாட்சியை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு தெரியாமல் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து மிகுந்த பலனை பெறுவீர்கள். அல்லேலூயா. மிகுந்த பலன் வந்து கொண்டே இருக்கிறது. ஓ ரிவாசாரதி லீமாவாரிக்காவா, ஓ கககரதி பாபாரி மாரி மாரிக்காவா, ஊற்றுமையா உம்முடைய வல்லவே ஊற்றுங்கய்யா ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை சேவிக்கிற பிள்ளைகளே உடைய வல்லமே ஊற்றும்படியாய் சேவிக்கிறார். ஓ காராதி பாபா சாரதி லீமா பாரிக்காவா, glory Father, 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 உடைய வல்லமே சுதந்திரி உடைய சாட்சிகளாய் ஜீவிங்க. உடைய வருகையிலே பங்கு வரும் தக்கதான கிருபை உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தாருங்க. சபையார் அனைவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையோட பரிசாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் அவருக்கு சமமாய் உண்மை திரும்ப பாலவேது போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதங்கள் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தங்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. கண்டிடாவே Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதனாலே மிகுந்த பலன் உண்டு. God bless you. Praise the Lord. Sotram, 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 Sotram.